இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புட்டபர்த்தி ஸ்ரீ சத்யசாய் மீடியா சென்டர் எனப்படும் ஊடக மையம் 2001 நவம்பர் 23 பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவால் துவக்கி வைக்கப்பட்டது. 2002 ஆகஸ்ட் 29 பகவான் நேரடியாக ஸ்டுடியோவிற்கு வருகை தந்து ஆசிர்வதித்தார். ஸ்டுடியோவில் பாபாவின் புனித பாதம் பட்ட நாளின் வெள்ளி விழா கொண்டாட்டம் வரும் ஆகஸ்ட் 29 கொண்டாடப்பட உள்ளது. பகவானின் தன்னலமற்ற சேவையை பல மொழிகளில் உலகறிய செய்வதில் இந்த மையம் கடந்த 25 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தோர் ஆன்மீக பாதையில் செல்லவும் ஆன்மீக அன்பர்களுக்கு வலிமை, ஆறுதல், ஆற்றல், உத்வேகம் பெற முடிகிறது. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் ஆசையுடன் உலகெங்கும் ஆன்மீக பணியை சிறப்புடன் செய்து வரும் இந்த புனித நிறுவனத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சத்யசாய் மத்திய அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் RJ ரத்னாகர் கூறியதாவது: பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கிறேன். ஸ்ரீ சத்யசாய் மத்திய அறக்கட்டளையின் ஒருங்கிணைந்த அம்சமாக திகழும் ஸ்ரீ சத்யசாய் மீடியா சென்டர் வெள்ளி விழா கொண்டாடுவதில் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவன் வாய்மொழிந்த வேதத்தை ரிஷிகளும் முனிவர்களும் கேட்டு அவற்றை நமக்கு அளித்தனர். கலியுகத்தில் அத்தகைய முயற்சியாக ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் அருளுரைகளை உலகெங்கும் உள்ள பக்தர்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியாக சனாதன சாரதி மேகசின் துவங்கப்பட்டது. பகவானின் அருளுரை நிறைந்த அந்த பத்திரிகையில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவால் எழுதப்பட்ட பல்வேறு ஆன்மீக கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கும். பகவானின் அருளுரைகளை நேரடியாக கேட்க வாய்ப்பில்லாதோர் அந்த பத்திரிகை வாயிலாக அவற்றை அறிந்து கொள்வர். அதன் வருகைக்காக ஆவலுடன் காத்திருப்பர். அதுபோலவே இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் அருளாசிகள், அவரின் ஆன்மீக வழிகாட்டல், உலகிற்கு அவர் செய்த சேவை போன்றவற்றை உலகெங்கும் கொண்டு செல்லும் பணியை ஸ்ரீ சத்யசாய் மீடியா சென்டர் செய்து வருகிறது. கிட்டத்தட்ட உலகின் அனைத்து கண்டங்களிலும் உள்ள பாபாவின் பக்தர்களுக்கு அவரின் அருளாசிகள், அவரின் அற்புதங்கள், சேவைகளை அது கொண்டு சேர்க்கிறது. தொடர்ந்து 25 ஆண்டுகளாக ஆன்மீக சேவையில் ஈடுபட்டுள்ள பாபாவின் அனைத்து பக்தர்கள், மீடியா சென்டர் நிர்வாகிகள், பணியாளர்கள் என அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்றார். Today, Swami is also using Sri Satyasai Media Center to deliver that lovely teachings of his to all humanity through Media Center. We have a wonderful team here which is relentlessly working day in and day out to reach the message of Swami, the teachings of our Bhagavan, the works of our Bhagavan, and also the current happenings about the legacy of Bhagavan which he has left behind. All these are being beautifully curated and delivered through tech platforms to every devotee on this planet. Whoever is interested, whoever is pining, whoever is wanting, they are able to easily hear his voice, read his messages, hear his discourses, see his beautiful pictures, see all those wonderful videos where he is interacting with devotees. All this has been possible because Sri Satyasai Media Center is doing this great work. And today, 25 years of this wonderful work of Swami's teachings being taken to every continent, I think we must acknowledge and appreciate the great good work that this beautiful team, this wonderful team, this committed team, this dedicated team is doing, which is making millions of people happy